ஹலோ கைஸ், வெல்கம் டு our சேனல். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, க்ரீமில் எனக்கு ரோஸ் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பிகினர்ஸாக நீங்கள், அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது எப்படின்னா ஈஸியாக நான் சொல்லித்தரேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன நாசில் எடுத்திருக்கேன்னா 124ன்ற ஒரு பிக் நாசில் எடுத்திருக்கேன். இந்த நாசிலை வச்சு நீங்கள் பெட்டல் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். மொத்தமாக நான் 2 பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் நாசிலை போட்டேன், இன்னொரு பைப்பிங் பேக்கில் நான் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும் போது க்ரீம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது கம்மியாக ப்ரெஸ் பண்ணாலோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா விட்டு விட்டு வந்துடும். அதனால சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி 2 பைப்பிங் பேக்கை நம்ம யூஸ் பண்ணி க்ரீமில் ஏர் ஃபார்ம் ஆகாமல் நம்ம நீட்டாக பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த 2 பைப்பிங் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட ஃப்ளவர் டர்னிங் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர், அகலமான டம்ளர் எடுத்துக்கோங்க. சென்டரில் க்ரீமை கோன் மாதிரி வச்சுட்டு கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பெட்டலை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க. ரிப்பீட்டாக இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளார் கிடச்சிரும். நானே வீடியோ எடுத்து நானே செஞ்சிட்ருக்கறனால என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒருத்தவங்களை எடுக்க சொல்லி நான் எடுத்து உங்களுக்கு எப்படி ரோஸ் நீட்டாக போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸ்டே டியூன். பை.